ஆரி விங்ஸ்வெல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மிங் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, ஸோ இப்போ கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாய்மா. ஹாய்க்கா. ஹாய். ஸோ எங்கேருந்து வரீங்க நீங்கள், உங்கள் பேர் என்ன? நான் பரமக்குடியில் இருக்கேன். என் பேர் சோனியா. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆரி விங்ஸ்வெல் வந்து யாரும் சொல்லி வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணீங்க? நான் வீடியோ பார்த்துதான். ஓகே, வீடியோ நம்ம சேனல் பார்த்து வந்து எங்கிட்ட வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயினிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போது 1.5 months. ஓகே, 1.5 மாதம் ஆகுது. ஸோ 1.5 மாதத்தில் வந்து ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்டிச்சஸ் வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்? டோட்டலாக வந்து இப்போ எவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? இப்போ பேசிக்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். 65 ஸ்டிச்சஸ் சொல்லி. ஓகே, பேசிக்கில் வந்து மொத்தம் 65 தையல் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் பேசிக் கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா இப்போ நீங்கள் நிறையா வந்து ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணிங்களா இல்லை கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் பண்ண வந்துருச்சு. சரி, அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து இப்போ நீங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வரப்பே உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் அன்னைக்கே நான் உங்களை போட வச்சுட்டேனா? அன்னைக்கே நான் போட்டுட்டேன். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குத்தி எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகிடுச்சு. சரி, நிறைய பேர் வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து த்ரெட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? த்ரெட்டு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வந்து. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வரல, ஜர்தோசி வரல, இல்லைன்னா எனக்கு பர்டிகுலர் ஸ்டிச்சஸ் வந்து வரலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துருச்சா? எனக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் த்ரெட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் போக நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஃபுல்லாகவே வந்து 65 ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஸோ நம்ம ஆரி விங்ஸ்வெல்ல உங்களுக்கு எப்படி கோச்சிங் கொடுத்துருக்கோம்? ஆரிவிங்ஸ்வெல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். சரி, நான் அதை கேட்கல. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு 65 ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக வந்து டே பை டே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். கிளியர் பண்ணுறீங்க. ஓகே. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்ததோட வந்து போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் வரலைன்னா நாங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? நாங்கள் அது நல்லா கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இது என்ன பண்ணியிருக்கீங்க? ஓகே, இது வந்து உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு வந்து இது அழகாக வந்து ஒரு மாடு வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணி கிராஸ் லீஃபு, அதுக்கப்புறம் ஒய் லீஃப் யூஸ் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பிகினர் லெவல் ஒர்க்கு தானே, பட் வந்து இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கோச்சிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக்கா. ஓகே. ஸோ சொல்லுங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசிலேயே வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஜர்தோசியில் வந்து லோட் போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரியில், அதாவது சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து இதுலேயே ஃப்ளாட் லோட் மாதிரி போட்டிருக்கேன். பீடுலேயே ஃப்ளாட் லோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆமாக்கா. இதில் வந்து இது கர்தானால லோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கர்தானால லோடிங். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து இது என்னதுக்கா ஜர்தோசியில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஜர்தோசி லைன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சுகர் பீஸ் வச்சு இந்த கீழே மணியாக தொங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் இங்கே உள்ள வந்து கேப்பில் சென்டரில் இருக்க கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நாட்ஸ் கொடுக்க சொன்னேன், நீங்கள் இன்னும் கொடுக்கல. ஆமாக்கா. ஓகே, கொடுக்கல. ஸோ கீழே வந்து க்ளோஸ் டு செயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அழகாக வந்து இந்த பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ப்ராப்பராக. ஸோ நம்ம சேனலில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ அழகாக வந்து ஆக்சுவலி இவங்க ரொம்ப டேலண்டான பொண்ணு. ஸோ நல்லா வந்து என்ன ஒரு சுவிச்சஸ் சொல்லி கொடுத்தாலும் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நல்ல டேலண்டான பொண்ணு தான் இவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃப்ளவர் டைப் என்ன போட்டிருக்கீங்க? இது வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஃப்ளவர் பண்ணதுக்கு என்கிட்ட திட்டு வாங்கினீங்க இல்லையா? ஆமாக்கா. என்ன கோல்மால் வேலை பண்ணீங்க? எதுக்காண்டி நான் உங்களை திட்டினேன்? அது வந்து வேற ஒரு சேனலில் நான் பார்த்து நான் தப்பாக ட்ரை பண்ணேன். ஓகே. பட் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி பண்ணால் டைம் இதாகும், ரெண்டாவது ஃபினிஷிங் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மெத்தடில் சொன்னீங்க, நான் ஒரு மெத்தடில் பண்ணேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸிக்யூஷன் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதோட பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சேனலில் வந்து பார்த்துட்டு கேட்குறது வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. அது வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. சென்டரில் வந்து மிரர் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ மிரர் யூஸ் பண்ணி அதில் வந்து த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து செகண்ட் பேட்டர்ன் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பீட் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை வந்து சொல்லுங்கள், இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க?
இதில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த லீஃப் என்னக்கா ஒன் சைட் பேட்டர்ன். ஆமாக்கா. ஓகே, ஒன் சைட் பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து மர்ஜிங் டைப் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பீட்லேயே வந்து அழகாக வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் லுக்கு வந்து பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரிங் நாட் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ரிங் நாட் பண்ணனால அப்படி அழகாக பார்க்க நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இப்படி நல்லா பார்க்க நல்லா பொஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியிலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷேப்ஸ், ஸோ லோடிங்கில் ஷேப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிங் நாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து டயக்ராம் பேஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஆமாம் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே க்ளோஸ் டு செயின் பேட்டர்னு அண்ட் தென் இங்கே வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மயில் என்ன பண்ணியிருக்கீங்க? மயிலில் ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் வந்து என்ன சொல்கிறது, ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் சம்கியில் வந்து உடம்புக்கு இதுக்கு பேர் வந்து சம்கின்னு சொல்லி கொடுத்துருக்கேனா? சீக்வன்ஸ் சாரிக்கா. ஓகே, சீக்வன்ஸில் வந்து நான் அந்த ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாடி பார்ட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் வந்து சும்மா த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து தோகைக்கு வந்து த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, ஆனால் வீடியோங்கிற போது நர்வஸ் ஆகிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸ்டிச்சஸ் எக்ஸாம் பண்ணுற மாதிரி தானே அவங்களே, ஸோ அதனால தான் வந்து நர்வஸ் ஆகிறாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, க்ளோஸ் டு செயினில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கர்தானாலவே வந்து பார்த்திங்கன்னா இதோட மயிலோடைய அழகாக வந்து தோகை வந்து இருக்கிற மாதிரி வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே கிராஸ் பேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கர்தானா யூஸ் பண்ணி அழகாக ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்டன் ஹோல்லையே வந்து ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ ஓவரால் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்ததில் ரொம்ப நல்லா அருமையாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே வந்து ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் ட்ரேசிங் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ளவுஸ் நல்லா சூப்பராக பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு ஆக்சுவலி ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க வெளியே? நான் வெளியில் வந்து ஆர்டர் வந்து ரெண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, 2 ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தீங்க? 1500. செகண்ட் ப்ளவுஸ் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தீங்க? அது ஒரு 1200 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போயே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு 3000க்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தாச்சு வெளியே. ஓகேயா? ஸோ இனிமேயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி போனதுக்கப்புறமே ரெகுலராக இதை விட உங்களுக்கு சூப்பராக ஆர்டர்ஸ் வரும் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நல்லா பண்ணி கொடுங்க. இதே மாதிரியே நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்களோ ஃபினிஷிங் லெவலோட வந்து பண்ணி கொடுங்க. ஸோ வேறு ஏதாவது நம்ம ஆரி விங்ஸ்வலோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அக்காவை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆரிவிங்ஸ்வேர்ல்ட்ல வந்து சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா ஆரிவிங்ஸ்வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறதா அதெல்லாம் சரி. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து கேட்குறேன். இப்போ வந்து நான் உங்கள்ட்ட ரொம்ப ஸ்மைலிங்காக வந்து வீடியோவில் பேசுகிறேன், பட் வந்து நேரம் அந்த மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பேனா? கொஞ்சம் டெரர் தான், ரொம்ப கோவம் வரும் இல்லையா? ஆக்சுவலி நான் இது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, சோனியா வந்து என்கிட்ட நிறையா வந்து ஹார்ஷாக வந்து திட்டு வாங்கியிருக்கா. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில பேர் வந்து ரொம்ப நம்பிக்கை வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப பண்ணுவா, சூப்பராக பண்ணுவா அப்படின்னு ஒரு சில நேரத்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தோன்னே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் செம்மையாக வசப்பாட்டு பாடும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல டேலண்ட், நல்ல ஒர்க்குலாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஒர்க் விஷயத்தை வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும், அடிக்கடி லீவ் போடாதீங்க அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கரெக்டாக அந்த விஷயத்தில் இருப்பேன். ஓகே, ஸோ அப்படி தானே? ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து சேனல் பார்த்துட்டு வந்து அக்கா ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸு, ரொம்ப வந்து ஜாலியாகவே கிளாஸ் கொண்டு போவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. கிளாஸ் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கூட 1.5 மாதத்தில் கிளாஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளவுஸும் வந்து பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ பாய் சொல்லுங்கள் சோனியா.
ஓகே பாய் பாய். ஸோ நாளைக்கு நம்ம இதோட ஒரு சூப்பர் வீடியோவோட வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது ஆரி கிளாஸ் வந்து கற்றுக்கணும், ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக ஸோ எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுட்டு நாங்களும் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி வெளியே கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரி விங்ஸ் வேர்ல்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிளாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. ஸோ பாய் சொல்லுங்கள். பாய்.